இன்றைக்கி பெருசாக வேலையே ஒன்றும் இல்லை. இன்றைக்கி சும்மா இருக்கிற ஒரு நாள். என்ன பண்ணலாம் போர் அடிக்குதே அப்படின்னு வெளியே வந்து அப்படியே வேடிக்கை பார்த்தா, அதான் கண்ணில் சிக்கிச்சு 4 போட்டு அப்படியே காஞ்சு கருவாடா சும்மா இருக்குது. சரி ஓகே இதில் செடி வச்சிடலாம் இன்றைக்கி அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. சரி இப்போ இதில் வைக்க செடி வேணுமே. காசு கொடுத்து வாங்குறதை விட ஓசியில் வாங்கினதா செடி நல்லா வளரும். ஸோ நாங்கள் எங்கள் அத்தை வீட்டில் போய் செடி வாங்கிட்டு வரலாம் முடிவு பண்ணியாச்சு. நாங்கள் 3 பேர் கிளம்பி அத்தை வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப தூரம் இல்லை ஒரு 300 மீட்டர்லேயே அத்தை வீடு வந்துருச்சு. அத்தைனா எங்கள் அப்பாவோட சின்ன தங்கச்சியோட வீடு. பாருங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற இடத்த எல்லாத்தையும் ஒக்குப்பை பண்ணி ஃபுல்லாக செடி வச்சுருக்காங்க. இனி வீட்டில் செடி வைக்கிறவே இடம் இல்லை. அந்த அளவுக்கு ஃபுல்லாக நிறச்சி வச்சுருக்குறாங்க. அதில் பாப்பா போய் இந்த செடி எடுத்து அதில் விளையாட்டுருந்தா மணி பிளான்ட்டு சூப்பராக வளர்த்தி வச்சுருக்காங்க. அதை ஒரு கம்பி போட்டு செட் பண்ணி அந்த ரவுண்டாக ஷேப்பில் வளர்த்தி வச்சுருக்குறாங்க. இதுக்கு வீட்டுக்கு வெளியே ஜன்னல் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இது இல்லாமல் மொட்டை மாடியிலே செடி இருக்குது. அங்கே தான் ஆக்சுவலி நான் போய் எடுத்தேங்க. நான் வீடியோ எடுக்கல. மொட்டை மாடியில் நிறைய செடி இருந்தாலும் எனக்கு 4 பாட்டில் மட்டும் தானே வைக்கணும். ஸோ 4 வெரைட்டி செடி மட்டும்தான் எடுத்தேன். அதுவும் ஹேங்கிங் பண்ணி வைக்கிற மாதிரி செடி மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் நான் கொண்டு வந்த செடி. கிட்டத்தட்ட 6 மாதமாக இதை யூஸ் பண்ணல. மண்ணெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகி இறுகி போய் கல் மாதிரி கட்டியாக இருந்துச்சு. ஸோ கொண்டு வந்த செடியெல்லாம் பிரித்து வச்சுட்டு அந்த போட்டில் இருந்த மண்ணெல்லாம் திரும்ப கொட்டி அதோட கட்டியெல்லாம் எடுத்து அதை பவுட்ரு பண்ணி திரும்பவும் ரீஃபில் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செடியாக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த செடியை பற்றி பெருசாக எதுவும் தெரியாது. நிலத்துல செடி வச்சோன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துருதுங்க. ஆனால் இந்த போட்டில் வைக்கிற செடியெல்லாம் சீக்கிரமாக அது வந்து வாடி போன மாதிரி இருக்குது. இதோட நிறைய டைம் இந்த பாட்டு வாங்கினதுல நிறைய டைம் செடி வச்சு அது வாடி போயிடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுருவோம் கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறம் திரும்ப வைப்பேன். அது இப்படி 1 மாதம் 2 மாதம் நிற்கும். அதுக்கப்புறம் வாடிடுது. ஆனால் இந்த டைமும் இது எப்பவும் போல் வாடி போயிடுச்சுன்னா இந்த டைம் விடுறதா இல்லை. இன்னொரு 4 செடியை சூஸ் பண்ணி அதை பற்றி நல்லா கற்றுக்கிட்டு செடி வைக்கலான் இருக்கேன். பார்க்கலாம், இது லாஸ்ட் ட்ரை. பார்க்கலாம், இது வளர்ந்துச்சுன்னா ஓகே, வளரலன்னா கண்டிப்பாக நம்ம இதை பற்றி கற்றுக்கிட்டு வைப்போம். வளர்த்துறதை விடுறதா இல்லை. இப்படி தாங்க 2020 இந்த கொரோனா டைமில் வீட்டில் இருந்தோம் இல்லையா, அந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்கும்போது சரி என்ன பண்ணலாம், எதையாச்சும் பண்ணி தானே ஆகணும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா அக்வேரியம் ஷாப் வச்சுருந்தாரு. கடையில் இந்த மீன் எடுத்துகிட்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தேன். ஒரு அக்வேரியம் சூப்பராக செட் பண்ணி வளர்க்க ஆரம்பித்தா வளர்க்குற ஒரு வருஷம் அந்த ஒரு ஃபுல் லாக்டவுன் தானே இருந்துச்சு 2 வருஷத்துக்கிட்ட. ஒரு வருஷமாக அந்த மீன் எப்போ பார்த்தாலும் செத்துக்கிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப நான் வந்து மீன் கொண்டு வந்து ரீஃபில் பண்ணுறேன். மறுபடியும் செத்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன ரீசன்னே கண்டுபிடிக்கவே முடியல. நான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா ஆன்லைன் பார்த்து எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா செஞ்சுட்ருந்தேன். ஆனா என்ன காரணம்னு தெரியும், மீன் சாகறத மட்டும் ஸ்டாப் பண்ணவே முடியல. அப்புறம் என்ன பண்ணேன், அக்குரியத்தை எல்லாம் காலி பண்ணி, "மீனே வேணாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் யோசிச்சேன். ஏன் நான் என்கிட்ட மீன் சாகுது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு, மீன பத்தி கத்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு 6 மாசம் வீட்ல இருந்து ஆன்லைன்ல ஃபுல்லா மீன பத்தி கத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து மீன் வளர்க்குனேன். வளர்த்துன மீனு அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் சாகாம அப்படியே நின்னுச்சு. நம்ம இந்த 6 மாசம் போட்ட எஃபர்ட்டு, அந்த டைம்ல நம்ம மீன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எதையாச்சும் பண்ணலாம் அப்படின்னு, அக்வேரியம் ஷாப் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பதான். அந்த குவாரண்டைன், லாக்டவுன் எல்லாம் முடிஞ்ச டைம்ல அக்வேரியம் ஷாப் வச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்கில மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மீன் சாகுற மாரி ஒரு 2 மாசம் அந்த மாரி. ஏன்னா ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு மெயின்டனன்ஸு. அப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாச்சு அக்வேரியம் ஷாப் வச்சு. இப்போ வந்து வந்து என்ன சொல்றது, என் கையிலேருந்து அவ்வளோ சீக்கிரம் மீன் சாகவே சாகாது. எந்த மீனா இருந்தாலும் காப்பாத்திருவேன். அப்படி உடம்பு சரியில்லாம போன மீன கூட என்னால முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்தி திரும்ப எடுத்துட்டு வந்துருவேன். ஸோ வந்து நம்ம முயற்சி பண்ணா எல்லாமே நடக்கும். அடுத்தது செடி வளர்க்கறது தான் எஃபர்ட் போடணும் போல இருக்கு. செடியெல்லாம் போட்டில் போட்டு அந்த போட்டை வந்து ஓகே ஹேங்கிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை கூப்பிட்டு எல்லா செடியும் ஹேங்கிங் பண்ணியாச்சு. திரும்ப பார்த்தா அங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மணி பிளான்ட் மட்டும் நம்மக்கிட்ட இப்போ மிச்சம் இருந்துச்சு. சரி இது என்ன பண்ணலான்னா, இந்த ஒரு கம்பி இருந்துச்சு. நம்ம அத்தை வீட்ல பார்த்தோம் இல்லையா? பாப்பா அந்த தலையில வச்சு பார்த்துருந்தா இல்லையா? அதோட ஐடியால நான் இப்படி ஒரு செட்டப் பண்ணிட்டு, அதில மணி பிளான்ட் அழகா வச்சு பார்க்கவே சூப்பரா இருக்கு. இது இத விட வளர்ந்தா நல்லா திக்னஸ் ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கலாம். இது தண்ணீல வச்சுட்டேன். அதுக்கு ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சு, ஹால்லயே அந்த கார்னர்ல அழகா செட் பண்ணிட்டேன். இது வளர்ந்து எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாரையும் பார்க்கலாம். தேங்க் யூ.